செட்டே ஆகலை. அது ஏன் அப்படின்னு தெரில எனக்கு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு சின்ன யூடியூபர்லேருந்து பெரிய யூடியூபர் வரைக்கும் மிகப்பெரிய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறது. வாங்க கைஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வரீங்கன்னா புதுசாக தான் வரீங்க, ஏன்னா இது புது சேனலு. ஆல்ரெடி இந்த சேனல் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு வந்து மொத்தமும் போயிடுச்சு. இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, எல்லாமே கூப்பிட்டோன்னா நம்ம என்னதான் கைஸ் பண்ணுறது. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் தீபாவளி வீடியோ போடும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து மொத்தமாக 3 தடவை எனக்கு தீபாவளிக்கும் எனக்கும் ஒரு சின்னதாக கூட சம்மந்தமே இல்லை. சம்மந்தம் இல்லைன்னு இல்லை, பாட்டு போட்டேன், அதிர்ஷ்டம் இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனக்கு யூடியூப்பில் போடும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு வந்து 1K சப்ஸ்கிரைபர் கஷ்டப்பட்டு அடித்தேன். 1.3K சப்ஸ்கிரைபர் அது மொத்தமும் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தான் இந்த புது சேனல். அப்புறம் சோலி முடிச்சு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்காரனை திட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலு அவனுக்கு எதுவும் தெரியாது, தமிழ்ல தெரியாது. நம்ம ஏடிடி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இஷ்டத்துக்கு பேசலாம். சரி வாங்க கைஸ், இது நம்ம சேனலே, நம்ம வீடியோ பேசுகிறோம். இந்த மாதிரி வீடியோ தெரியணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ பார்க்க முடியும். சரி வாங்க கைஸ், ஸ்ட்ரைட்டாக ஃபுல் டாபிக். பெருசா போய்கிட்டு இருக்கு. டெய்லர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வரும், ஆசைன்னா சின்ன ஆசை இல்லை பெரிய ஆசை. அந்த மாதிரி தான் நம்ம யூடியூப்பில் வந்து பேசணும், நம்ம ஃபேஸ் தெரியணுன்றதுக்காக தான் நான் ஒரு சேனலே ஆரம்பித்தேன். 5 வருஷத்து சேனல் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி 2025 தான் வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரே போனேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சேனலில் எப்படியாவது அடிக்கணும் தான் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஃபுல் வீடியோ போயிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது 10,000 அந்தமாரி சப்ஸ்கிரைபர்லாம் அடிக்கணும்னு தான் ஆசை. அப்புறம் தான் போக போக 1000 அடித்தாலே பெரிய விஷயம்னு கஷ்டப்பட்டு இந்த வருஷத்தில் தான் 1000 அடித்தேன். கடைசியில் மொத்தமும் போயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்காரன் மேலே செம்ம டென்ஷனில் இருக்கேன். கஷ்டப்பட்டு அடித்தா இந்த வீடியோ கூட வருமா வராதான்னு தெரியல. ஏன்னா நான் ஃபேஸை போட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் முன்னாடியே எடிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் எதுவுமே இல்லை, வாய்க்கு வரதுபடி அடிச்சு விடுவோம். அதுக்கேற்ற மாதிரி அவன் போட்டாலும் சரி போடனாலும் சரி நம்ம ஆதங்கத்தை இந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி போட்டுடலான்ட்டு பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா, சேனலை எடிட் பண்ணிட்டேன், ஃபுல் வீடியோ போட்டேன். ஒரு 100 வீடியோ கிட்ட பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். அந்த வீடியோ போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அந்த சேனலில் 1.5 மில்லியன் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருந்தேன். எக்கச்சக்கமாக இப்போ 95,000 அப்புறம் 1 லேக் அந்தமாரி கஷ்டப்பட்டு அடித்து பார்த்தா இவனுங்க இந்தமாரி பண்ணி வச்சிட்டாங்க. அந்த இது வரைக்கும் நான் ஆரம்பித்த சேனலில் வந்து இப்போ இந்த 1K சப்ஸ்கிரைபர் உள்ள சேனல் வியூஸ் மட்டும்தான் அதிகமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்சுலாம் 1000 வந்தாலே பெரிய விஷயம். இதில் 1.5 மில்லியன்லாம் அடித்து அதுக்கப்புறம் 2-3 சேனல் மெயின்டைன் பண்ணி அதுலேயும் 25,000 25,000 அந்த மாதிரி வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போக வச்சு கஷ்டப்பட்டு இப்போ ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல் வீடியோ க்ரியேட் பண்ணிட்டு இவன் மேலே ஆதங்கத்தை தெரிவிக்கலாம். அப்பயும் எனக்கு வந்து அந்த சேனலை விட மனசே வரல. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக்கு வந்துச்சு, அது என்னத்துக்கு ஸ்ட்ரைக்கு வந்ததுன்னே தெரில. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணதில் ஏதோ தப்பு இருக்குது அந்தமாரி எதுக்குன்னே தெரில. அந்தமாதிரி தான் இப்போயும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தது. போன வாட்டி நான் தீபாவளி தப்பு பண்ணேன், ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் வந்துச்சு. அதில் சாங்கு போட்டேன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டான். இப்போ இதுக்கு என்ன ப்ராப்ளம் பண்ணேனே, பாட்டு பாடல, ஒன்றுமே பண்ணல. அந்த வீடியோ நான் திருப்பி பார்த்துட்டேன். நான் உங்களுக்கு வேணால் அப்புறமா போடுறேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டு போட்டேன். எனக்கு தீபாவளிக்கும் எனக்கும் செட்டே ஆகலை. அது ஏன் அப்படின்னு தெரில எனக்கு. அந்த வீடியோ நான் திருப்பி பார்த்துட்டேன். நான் உங்களுக்கு வேணால் அப்புறமா போடுறேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டு போட்டேன். எனக்கு தீபாவளிக்கும் எனக்கும் செட்டே ஆகலை. அது ஏன் அப்படின்னு தெரில எனக்கு.
என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா சேனல் கொஞ்சமாச்சு முன்னேற்ற பழகுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. இதை வச்சு ஃபுல்லாக கிழிச்சாச்சு. இன்னும் ரோஸ்ட் பண்ணணுன்னா சொல்லுங்கள், வீடியோ ரோஸ்ட் பண்ணாலும் சொல்லுங்கள். ஃபுல்லாக மொத்தமாக பண்ணி மாஸ் பண்ணிடலாம். சரி கைஸ், பை பை, டேக் கேர். வாழ்த்துக்கள்.